வணக்கம் மக்களே, திஸ் இஸ் சாம் விஷால். வெல்கம் டு சாமோடு விளையாடு சீசன் 4. பதில சொல்லு பணத்தள்ளு ஸ்டைலிங் பார்ட்னர் ஸ்டைல். ஸோ இன்னைக்கு நம்ம ஷோக்கு எந்த கெஸ்ட் வந்திருக்காங்கன்னா, இதை நான் எப்படி சொல்லுவேன், ஒருத்தனை பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சாமோடு விளையாடு சீசன் 4 ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கால் பண்ணுறான். அதே மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன்றான், அதே மாதிரி மாலை போட்டிருக்கேன்றான், அதே மாதிரி பேண்ட்டு போட்டு நான் வந்து திரும்பி வின் பண்ணி அவன்றான். பேர் மாறாமல் அவங்க கூட விளாண்டவங்களையும் திரும்பி அழைச்சிட்டு வந்திருக்கான். லெட்ஸ் வெல்கம் அம்மு அபிராமி அண்ட் சக்தி. Congratulations. Congratulations. Sam. Hey, குளிச்சிட்டு வாடா. குளிச்சிருக்கயா? அதே Dress போட்டு வந்திருக்க. நம்ம இங்க நின்னுமா அங்க நின்னுமா? எப்படியோ நிப்பா. அப்புறம் ஐ நீட் a recap. நீங்க லாஸ்ட் சீசன் பண்ண எபிசோட்ல சக்தி எங்க நின்னா மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஏன்டா நீ போய் நில்ற, அது அதுக்கு தகுந்த மாதிரி எடிட் பண்ணிக்கிறோம். சரி ஓகே. வாங்க அம்மு அபிராமி, இப்படி தான் நாங்க பேசிக்கணும், எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. எப்படிக்காவா? We are friends. சக்தி ஃபேன்ஸ் கோச்சிக்காதீங்க, நானும் ஒரு ஃபேன் தான், நான் கோச்சிக்கல. ஆமா. நியூ சீசன் நியூ ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் அம்மு அபிராமிக்கு. ஏன்? நீங்க எவ்வளவு பிஸின்னு எங்க எல்லாருக்குமே தெரியும், எங்க டீமுக்கும் தெரியும். அந்த டைம்லயும் எங்களுக்காக டைம் கொடுத்ததுக்கு No, it's my pleasure. Actually 2025 ஓட என்னோட ஃபர்ஸ்ட் ஷூட் இஸ் சாமோடு விளையாடு. சூப்பர் அப்ப. இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப பிளஸ்டா. Thank you so much. Especially வந்து என்னோட ஃபேவரட் டீம் கம் ஃபேமிலி மீடியா மேசன்ஸோட இந்த இயரை ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து இட்ஸ் ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டி ஹோப். நான் மெயினாக வந்து இன்னைக்கு ஜெயிக்கிறோம், சக்தியோட விளையாடுறோம், உங்கள் கூட இருக்கோம், அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு லவ்விங்கான ஒரு டீமோட இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணால் இந்த இயர் கண்டிப்பாக நல்லா போகும் அப்படிங்கிற பிலீஃப்காகவே ஐ கேம் டு தி ஷோ. ஸோ கங்க்ராட்ஸ் டு யூ, கங்க்ராட்ஸ் டு அஸ். Thank you so much. எல்லாருக்கும் சூப்பராக இருக்க போது. லெட்ஸ் ஆல் ஸ்டார்ட் இட் பாசிட்டிவ். சரி, இன்னொரு நம்பிக்கை என் மேல சூப்பர். பாசிட்டிவா சக்தி கொஞ்சம் அங்க போங்க, பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணுங்க. இவன் நம்மள டைம் பாஸ்க்குனே வச்சிருக்கானோ. என்னடா போ வந்துட்ட திரும்ப போதன சொன்னேன். நம்ம த்ரோ பேக் தானே. இல்ல ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். சக்தி வந்து எந்த அளவுக்கு டெடிகேட்டடான ஆக்டர்னு சொல்லிட்டு நீங்க கனா காணும் காலங்கள் பார்த்துருந்தா தெரியும். ஃபைட்ல இருந்து எல்லாமே கலக்கிட்டு இருக்காரு. தேங்க்யூ. நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அது இல்லாம அந்த அப்பா சீன் பின்னிட்டா. என்னடா சொல்ற? அப்பா டாடி சென்டிமெண்டா? சரி, நம்மளுக்கு தான் பாசிட்டிவிட்டி கேட்காதல காதுல. ஆமா, நிறைய நல்ல ரிவ்யூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஹாப்பி. சூப்பர் ரூல்ஸ் போயிடலாம். ஆத்தி. அதேதான். என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க. தேன்றதுக்குள்ள இருக்கும். ரெண்டாவது வந்து முடிஞ்சா கண்டுபிடி. மூணாவது வந்து நடிகண்டா. டேய் அம்மா அபிராமி தான்டா பாத்துருக்காங்க. ஐ அம் a fan of this show. எனக்கு ரொம்ப போகுது. It's a nice show. நான் எப்பவுமே பாப்பேன். 25 ஃபர்ஸ்ட்ல எனக்கு ஹார்ட் அட்டாக் வர வைக்காதீங்க பாசம். சரி ஓகே, அதேதான். எப்பவுமே நம்ம முதல் ரவுண்டு கடவுள் விட்டு கொடுத்துருவோம். ஞாபகம் இருக்குல்ல? ஆமா. Thank you. செகண்ட் ரவுண்ட் கடவுள் உங்களுக்கு விட்டு கொடுத்துருவாரு. தெரியும். எங்க மீடியா மெசேஜ் எங்களை கை விட மாட்டாங்க, கடவுள் கூட கை விடுவாங்க. அதனால தேர்ட் ரவுண்ட் நாங்க கை விட்டுறோம்னு சொல்லலாம்டா வந்தேன். பெர்ஃபார்மன்ஸ்ல முன்னேறி இருக்கேன்னு சொன்னானே, அது இதுதான் எனக்கு இப்பதான். அதுதான் கொஞ்சம் ஒண்டா பேசிட்டே இருப்பான். என்னன்னமோ பண்றானே. ஓ சீன் மெமரிஸா ஹாண்ட் பண்ணிட்டு இருக்க மொமெண்ட் அது. நாங்க ஜெயிச்ச மொமெண்ட். ஒரு சின்ன சேஞ்ச் தான். எப்பவுமே ஜாக்பாட் வந்து நீங்க 3 ரவுண்டையுமே எல்லா क्वेश्चनயும் ஆன்சர் பண்ணா தான் போற மாதிரி இருக்கும்ல. பட் நீங்க இப்போ 3 ரவுண்ட்ல 7 क्वेश्चन ஆன்சர் பண்ணா மட்டும் போதும். ஓ, அது இந்த 3 சீசனுக்கு அப்புறம் தான் நீங்களே ரியலைஸ் பண்ணி மாத்திருக்கீங்களா? வெரி குட். ஜாக்பாட் இருக்கு. ஸோ ஜாக்பாட்ல நீங்க அதுக்கு முன்னாடி 3 ரவுண்ட்ல வின் பண்ண அமௌண்ட்டோட டபுள் த அமௌண்ட் வின் பண்ணுவீங்க. சரி, அப்போ நம்ம டார்கெட் வந்து ஜாக்பாட் தான். எனக்கு சம்பந்தம் இல்லை. மூணாவது பேங்க் எனக்கு தெரிஞ்சு நீங்க 4வது பேங்க் ஒன்று ஓப்பன் பண்றீங்க அக்கௌண்ட். வருஷம் இப்படி ஒரு கிரிக்கெட் மட்டும் வந்து மாட்டிடுறானே. ஃபார்ம்லாம் ஃபில் அப் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு அம்முக்கு ஒரு புதுசா ஒரு அக்கௌண்ட் கேட்டுருக்கீங்க. அம்மு ஒன்று. சரி ஓகே, ஒன்னே போதும், அதை ஷேர் பண்ணிக்கலாம். ஸ்விஸ் பேங்க் தானே? ஸ்விஸ் தான். ஓகே சாம். ஏன்டா வாங்கல லோனே கட்டினது இல்லைன்னு சொல்லி இல்லை, அவர் தான் கால் பண்ணாரு. பட் ஸ்டில் 2வது பேங்க் ஓகே தான். ஓகேடா, டேய் சூப்பர். லெட்ஸ் லக். வாங்க போற 0 ரூபீஸ் செக்குக்கு நீ பண்றது ஓவரா தான் இருக்கு. ஓகே, ஜாக்பாட் ரவுண்ட் என்ன கேம்னா, நான் சொல்ற படத்தை இங்க ஒருத்தர் வந்து வரைஞ்சி காமிச்சே என்ன படம்னு கண்டுபிடிக்க வைக்கும். என்ன சொல்ற? ஆர்டிஸ்டா நடிச்சு தானே காட்டணும், என்ன நீங்க வரைஞ்சலாம் காட்ட சொல்றீங்க? ஆனா இது நீங்க எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்றீங்க? நாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டே தாண்டுவோமான்னு. ஐயோ, அதெல்லாம் நான் சொல்லணும். திடீர்னு உங்களுக்கு லக் அடிச்சு அவர் வேற தோக்கியாத சட்டையை போட்டு வந்திருக்கார். எனக்கு அப்படியே நான் மட்டும் டெலிபோர்ட், நீ மட்டும் டெலிபோர்ட் ஆகிட்டு நம்ம பழைய எபிசோட்ல நிக்கிற மாதிரியே இருக்காது. ஆமா, அம்மு அபிராமி என்கிட்ட எதுவும் சேஞ்ச் இருக்கா? ஏய் ஆக்சுவலி நைஸ் ஜாக்கெட் மேன். நல்ல சூப்பரா. நான் என்ன சொன்னேன், அங்கேயே பார்த்துட்டு சொன்னேன்ல, ஐ அம் a fan of your costumes. Whoever is doing your costume style. ஓகே சூப்பரா பண்றீங்க. சட்டை போட்டுருக்கான சட்டை உள் பக்கத்தை வெளியே வச்சு வெளி பக்கத்தை உள்ள வச்சு. ஓகே ஃபர்ஸ்ட் ரவுண்ட். இல்ல நான் ரெடி இல்ல. 10 என்றதுக்குள்ள நம்ம 300 ஏறிட்டோம். எபிசோட்ல முதல் ரவுண்ட் 10 என்றதுக்குள்ள. அம்மா பயமா இருக்கே. ஓகே போயிடலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் கோர்ஸ் போலாம். கடவுளே காப்பாத்து. சக்தி, போன வாட்டி உனக்கு சேர்ந்து எது தோணுதோ அதை தான் எடுத்தோம்.
ஓகே அவ்வளவுதான். வாரியாத்தா தனுஷ் சார் டூவல் ரோல் பண்ண 4 படம் டைம் ஸ்டார்ட். நானே வருவேன். மாரி நீதான்ப்பா வரணும். நானே வருவேன். இரு ஐயோ அந்த வில்லனா வருவாரு பிரபு அப்படின்வாரு. அதான் நானே வருவேன். அட கடவுளே. சூப்பர். அசுரன் தோத்துட்டீங்க. அசுரன்ல டபுள் வேடமா அது. ஆமா அவரு தானே வளர்ந்து வருவாரு. ஆமாயா, சின்ன வயசுல இருந்து கொடி நானே வருவேன், பட்டாசு அநேகன். இட்ஸ் ஓகே ஓகே. 100 ரூபா முதல் நாங்க முன்னாடி நம்ம சொன்ன என்ன மாதிரி சொன்னோம், கடவுளுக்கு 100 ரூபா நாங்க கொடுத்துறோம். இந்தாங்க நீங்க தான் எங்களோட சாமி சாம். Thank you. முதல் கேள்வி நாங்க ஆண்டவனுக்கு விட்டு கொடுத்துருவோம். கடவுளே திஸா ஐ தாட் திஸ் ஓகே நெக்ஸ்ட் அது ஓகே, சாமே வைக்கறா நல்லா. ஓகே சாம். இல்ல சாம் ப்ளீஸ். We believe in you சாம். என்னை குற்றவாளி ஆகுறீங்க. எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஓகே, உங்களுக்கான செகண்ட் क्वेश्चन. ஐஸ்வர்யா ராய் மேம் தமிழ்ல நடிச்ச 4 படங்கள் டைம் ஸ்டார்ட். ஜீன்ஸ், எந்திரன், பொன்னியின் செல்வன் 1, பொன்னியின் செல்வன் 2. சார் we will answer 10 சார். நான் டெக்னிக்கல் அடிக்கிறாங்க. இப்போ டப்புறாங்க. 1000. ஓகே சூப்பர். ஓகே गाइस. ஓகேடா அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டோம். ஒரு क्वेश्चन ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா 6 ஆன்சர் பண்ணனும்னா நம்ம ஜாக் கன்வின்ஸ் அமௌண்ட்டை வாங்கியாச்சு. அவ்வளவுதான். இனிமேல் தான் நாங்க இங்க ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறோம். ஓகே 10000 அதுல. ஏய் இங்க பாரு, நீ சொல்றதான் இதுவா அந்த பக்கம் இருமிடா. சரி உன நம்ம எடுக்க சக்தி. நீ ஒரு கியூட் ஃபெலோ, நீ ஒரு ஸ்வீட் ஃபெலோ. கம் ஆன். ஹரிஷ் கல்யாண் அண்ணன் நடிச்ச 4 படம். தாராள பிரபு, இப்போ லப்பர் பந்து, வியாபாரமே காதல். சொல்லிடு ஒண்ணே சொல்லிடு ப்ளீஸ். டீசல் ரிலீஸ் ஆவல. சிந்து சமவெளி டீசல் ரிலீஸ் ஆவல. இல்ல பட் அவர் நடிச்ச படம் தானே. நடிச்ச படம் கேட்டிங்க. நடிச்ச படம் நாங்க சொல்லிட்டோம். தட் இஸ் தி क्वेश्चन. சின்ன சமவெளி கரெக்ட்டா சொல்லிட்டாங்களே. இங்க பாருடா நல்லா கலப்புறாங்கடா பீதிய. நடிச்ச படம் தான் அவர் நடிச்சிருக்காரு. அத கூட நம்ம டீமே ரிலீஸ் பண்ணாங்கயா. ஆமா சரிடா, ஒருவா தான்டா. திருவாடா இதுக்காடா இவ்வளவு சண்டை போட்டோம். சரி ஓகேயா. தெரியும், ஏன்னா அங்க 10000 ரூபாய் இருக்கத நான் பார்த்துட்டேன். ஏதோ சதி நடக்குது, கண்டுபிடிப்போம். 10,010. நான் அந்த ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னு சொன்னேன். 10000 வந்துருக்கும் நமக்கு. நான் சொன்னது இல்ல. சரி ஓகே गाइस. பரவாயில்லை. முதல் ரவுண்டோட முடிவுல 1010 ரூபாய் வின் பண்ணிருக்கீங்க. ஏய் நம்ம 2 क्वेश्चन ஆன்சர் பண்ணிட்டோம். இன்னும் 5 ஆன்சர் பண்ணா சாமோட விளையாட்டுல 2வது ரவுண்ட் முடிஞ்சா கண்டுபிடி. அப்போ நானே ஃபர்ஸ்ட் போறேன். வேணாம்டா. ஏன்டா ஏன் செகண்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஸ்கிராட்ச் கார்டு செலக்ட் பண்ண ரெடியா இருக்கீங்களா? அம்மு அபிராமி சக்தி. ஆஹா, அடுத்த ஷிஃப்ட்டுக்கு ஆள் வந்தாச்சு. யூஸ் பண்ணிடுறா சீனி. இல்ல இவன் எடுப்போமா? ஃபர்ஸ்ட் நம்ம கன்ஃபியூஸ் வேணாம். வா சுருதி. இந்த வாடி மிஸ் ஆகாது. நாங்க அதுக்காக வரலைங்க ப்ரோ. வேணாம், எங்க கிட்ட வேணாம். ஏய் எனக்கே இது தெரியும்டா. Oh my god. ஐயோ அம்மு. ஈஸி. அப்ப அவனுக்கு தெரியாதா தேஜாவுவா? இல்ல ஈஸி. ரெடியா? நாளைக்கு ஆபீஸ் ஃபங்க்ஷனுக்கு ஜிமிக்கி வாங்கி தரேன்னு சொன்னியே. ஸ்டார். இது எப்படி இருக்கு? யார் தி ஸ்டார்? ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. கடவுளே 20000. கடவுளே 20000. ஓகே 200 ரூபாய் ஜெயிச்சு கொண்டிருக்கிறோம். கவலைப்படாதீங்க, இன்னும் 20000 ரூபாய் உள்ளார இருக்கு. அது என்னால போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்ன நம்பி நீ எதுமே இது பண்ணிடாத. நான் நடுவுல எடுத்து. இது ஓகேவா? இல்ல இதுவா? நீ இல்ல வேணாம். இது கம்மியா இருக்கும்னு எனக்கு ஆப்ஷனே கிடையாது. இது கம்மியா தான் ஓகே இருக்கும். அம்மு. ஆடாங்க பதில் சொல்றா. ஆத்தி முடிஞ்சு. திங்ஸ் bring back memories தான். பயமா இருக்குடா. டேய் ஏன் கத்துற? நீ எக்ஸைட்டே ஆகாத ப்ளீஸ். இதுக்கு எக்ஸைட்டட் ஆகாம பானிக் ஆகுது. அம்மு. நம்ம டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. அழகா இருக்கிறவன் சாதிக்க மாட்டான், சாதிக்கிறவன் அழகா இருக்க மாட்டான். பேட்டையா? ஓகே நெக்ஸ்ட் க்ளூ ப்ளீஸ். டேய் யா நம்ம டீம் ஆல் பத்தி நமக்கு தெரியும். இல்லப்பா தெரியல. சும்மா யோசிங்க. யாரா வேணா இருக்கலாம் சார். ஏய் யாரா வேணா இருக்கலாம் சார். நமக்கு எதுக்கு? யார மாதிரி பண்ணீன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் க்ளூ. அடுத்த க்ளூ போலாம்.
சஸ்பென்ஸோடயே சாவு. Your time starts now. துப்பாக்கி. கொஞ்சம் பேனிக் ஆகாம இருக்கு. துப்பாக்கிமா சஸ்பென்ஸோடவே சாவு. துப்பாக்கிடா அவர்தான்டா போட்டு தள்ளி விடுவாரு. அதான்டா போடா. அப்படியா? குரங்கு பிறந்த குரங்கு. கொஞ்சம் கூட நம்பிக்கை இருக்க மாட்டேன். இவரு ஐயோ கொஞ்சம் பக்கத்துல வந்து. ஐயோ தெரியாம கம்மியா எடுத்துட்டோமா? அப்ப ஐ எம் வெயிட்டிங் வந்து கத்தியில ரெண்டாவதா வருமா? நீர் மங்கினி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை காட்டிக்கொண்டே இருக்கிறார். அப்படியா? அட கடவுளே. ஐயோ ஐயோ ஓ மை காட். ஐயோ இந்த ஊர் என்ன வேணும் கேளு. ஐயோ இப்போ நான் எதையாவது வாங்கி ஆகணும் மேடம். துப்பாக்கி வாழ்க. சாம் அந்த துப்பாக்கியை புடிங்க. நீங்க அந்த துப்பாக்கியை புடிங்க. ஐயோ இங்க பாரு ஓவரா ஆடாத. வேணாம். ஓவரா ஆடாத. இருக்கு. நமக்கு இன்னும் இருக்கு. லாங் வே டு கோ. காம் டவுன். அதனால தான்டா அவங்க அவார்டா வாங்குறாங்க. எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அப்படி ஹர்ட்டா இருக்கீங்க. ஹீல்ஸ் போட்டு. ஆமா. ஜாக்பாட் போறதுக்கான அறிகுறி தெரியுது. ஓகேவா ரெண்டுல கத்துட்டேன். ஓம் நம சிவாயா. கமான் டேய் நான் தான் போய் படிக்கணும்டா. கண்டுபிடிச்சிருடா. டேய் எங்க போய் வண்டியா அந்த லூசு பயல்களா. ஈஸிடா. இல்ல ப்ளீஸ் டோன்ட் ட்ரஸ்ட் மீ. இந்த மாதிரி ஆளுங்களை தொடக்கூடாது. தொட்டா கன்ஃபார்மா முடிச்சிடணும். ஆஹா இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். ஏய் இத பாரு ஈஸி எனக்கே தெரியுது. சக்தி கமான் 2000 ரூபாய் இருக்கு. 1000 ரூபாய் பெட்ரோல் பேட்டா. என்னடா இல்லையா? என்னடா சூப்பர் ஈஸி உன்னால முடியாது ஏதாவது இருக்காடா? ஆஹா வலைய விரிக்கிறா வம்பளுக்குறானே. ஏய் அவன் டிஸ்ட்ராக்ட் பண்றான் கண்டுக்காத. அட படுபாவி பயமுல்ல. உனக்கு ஒரு நாள் டைம் கொடுத்திருக்க கூடாதுல. லாஸ்ட் டயலாக்ல நீ கண்டுபிடிச்சிடுவ. ப்ளீஸ் அந்த ஓப் வேணா. எனக்கு ஒரு மாதிரி ஏய் டைம் அப் லாஸ்ட் டயலாக்ல கண்டுபிடிச்சிடுவ. என்னைய ஒரே ரிவர்ஸ் சைக்காலஜி நடக்குது. என்ன சார் இது ஸ்கெட்ச் இல்லையா சார்? உன்னை நினைச்சு பெருசா நினைச்சேனேடா. நான் ஆக்சுவலி ஒரு ஆன்சர் என் மைண்ட்ல இருக்கு. அதுதான் சொல்லிரு சும்மா. வேணாம் நான் தப்பா இருக்கு போது. ஏய் சொல்லிட்டா மாத்திட்டால. தப்பா இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல சொல்லு. பேட்டையா? ஆமா பேட்டையா? ஐயோ நான் என்ன செய்வேன் யார்ட்ட போய் சொல்லுவேன். அடுத்த க்ளூ கிடையாது. ஓ அப்ப பேட்டை இல்லையா? நானும் தான் நினைச்சேன். அடுத்த க்ளூ படிங்க. அண்ணா அவன் சாதாரண ஆள் கிடையாது. அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாரையும் வச்சு செய்ய போறான். அவ்வளவுதான் வாய்ப்பே கிடையாது. சக்தி சும்மா ஒன்னு சொல்லு. சும்மா வளர்ந்ததுக்கு அப்புறம் வச்சு செய்ய போறாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க? என்னது என்ன படம் தெரியலையே. ஏய் இட்ஸ் ஓகே எனக்கு தெரியும். ஜெயிலரா? இல்லையே. ராயன் சிரே நீதானே. ஏய் ஆமாடா ஃபர்ஸ்ட் டயலாக்டா. ச்சே ஏன்டா ரீல்ஸ் போட்டோமேடா. இட்ஸ் ஓகே நம்ம பாட்டு பாடுனோமேடா. இட்ஸ் ஓகே நம்ம 20000 ஆல்ரெடி எடுத்து. டேய் நீ அப்படி தானடா இருப்ப. நான் ஸ்கிராட்ச் பண்ணவா 20 சாமுக்கான gift. 20000 ரூபாய் வந்ததுல ஆமா. பண்றீங்களா? ஐயோ இப்போ நம்ம எவ்வளவு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம்? 4 கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளவு வின் பண்ணிருக்கீங்க? 21,210. 2 ரவுண்டோட முடிவுல 21,210 ரூபா, அதாவது 21,210 ரூபீஸ் வின் பண்ணிருக்கீங்க. சூப்பர். ஏய் மூணாவது ரவுண்ட்ல 2 கண்டுபிடிச்சா எங்களை போனஸ் ரவுண்டுக்கு அனுப்புறீங்களா? அப்பலாம் கிடையாதுங்க. பரவாயில்லை இவ்வளவு தூரம் நாங்க மூணுமே கண்டுபிடிக்கணும். என்ன சார் இவ்வளவு தூரம் வந்துட்டு? இவ்வளவு தூரம் நாங்க வந்திருக்கோம். நீங்க மூணுமே எங்களுக்காக ஒரு கண்டுபிடிக்கணும். அலவன்ஸ் பண்ணி கொடுக்கலாம்ல. மூணுமே கண்டுபிடிக்கணும். கல்லஞ்சக்காரன் கரையிறானா? மூணுமே கண்டுபிடிக்கணும். சரி கண்டுபிடிக்கணும்டா. ஓகே உங்களுக்கான தேர்ட் ரவுண்ட் நடிகண்டா. ஓமா மூணுமே கண்டுபிடிக்கணுமே. இவன் வேற வந்து டிஜே பண்ணிட்டே வரானே. எப்படியே இன்னைக்கு கையால் ஆக்ஷனை காட்டி நம்ம பசங்களை பூரா பேரும் கவுத்திட்டோம். செமை. அக்கப்போர் பண்றாங்க. 30,000 கரெக்டா கடவுள் புண்ணியத்துல. சக்தி வரணும். சக்தி வாடா. நானா? ஏய் நான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும்டா. அப்புறம் அம்மு நீ 2 தடவை வந்துட்டீங்க லாஸ்ட் டைம். இப்போ சக்தி தான் வந்தா. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. அம்மோ என் சக்தியே பண்ணிடுமா. போடா. ரோலிங்ல போ. படம் தெரியல. Your time starts now. 2 வார்த்தை. ஃபர்ஸ்ட் வார்த்தை. சிங்கம் சிறுத்தை. புலி சிங்கம் என்னடா? சூர்யா. ரெண்டாவது வார்த்தை. சூர்யா சாட்டர்டேவா? சூர்யா சனிக்கிழமை. சூர்யா ஏய் இல்ல படம். ஏய் நீ ஹீரோ படம் பேர் சொல்லு. ஃபர்ஸ்ட் வார்த்தை சூர்யாவா? இல்ல சூர்யா ராஜாவா பண்ணதா? 30 seconds more. அம்மு அபிராமி உங்களால முடியும். come on ராஜா. இல்ல அப்புறம் என்ன? மீச. சூர்யாவோட படமா? சூர்யாவோட படங்களா சொல்லுங்க. come on. சூரரை போட்டு come on. எதுக்கும் துணிஞ்சவன். அது எப்படி நான் சொல்லுவேன்?
ஆமாண்டா கஷ்டம். இது அதனால நான் ஹீரோ பேரா இல்ல எனக்கு தெரியல. சரி விடு சதி செய்றீங்க. சதி செய்றீங்க. 20,000 வின் பண்ணும்போது தெரியல உங்களுக்கு? 30 ரூபா தான்டா இருக்கும். நான் சொல்றேன் 20,000 வின் பண்ணும்போது தெரியல உங்களுக்கு சதி செய்றோம்னு. நான் சொல்றேன் 30 ரூபா தான் இருக்கும் அதுல. அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இதுக்கு தான் மக்களே இதுலேருந்து லைஃபுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இருக்கு. எப்போவுமே வந்து நம்ம பீக் ஆஃப் த ஹாப்பினஸில் இருக்கிறப்போ நம்ம தான் உலகத்திலே பெரியவங்க அப்படின்றத நினைப்போம். ஆனால் ஹாப்பினஸும் சேட்னஸும் கடந்து போய்கிட்டே இருக்கும். ஆனால் பீஸும் நம்ம கூட இருக்கிற மனுஷங்களும் தான் லாஸ்ட் வரைக்கும் இருப்பாங்க. மனுஷங்க கூட இருக்க மாட்டாங்க. பேங்க் கேன்சல் பண்ண சொல்லுடா. ஹாப்பினஸ் சேட்னஸ் எல்லாமே ஒரு இம்போஸ்டர்ஸ் மாதிரி. ஏன்னா ஏதோ சோக போஸ்ட் மாதிரி போட்டுட்டு இருக்கான். அண்ணா அந்த 2 அக்கௌண்ட் கேன்சல் பண்ணுறேங்கண்ணே. நான் பழைய பாக்கி 100 ரூபா இருக்கலண்ணே. அடுத்த மாதம் கொடுத்துறேண்ணே. 30,000 இருக்கும். நீ இன்டியூஷனை நம்பாம எடுத்துருந்தேன்னா அது சேவ் ஆயிருந்துருக்குமே. அந்த மறுபடியும் ஆரம்பிச்சான்ல. எங்களுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் தரீங்களா? இவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி 3 ரூபா எடுத்துக்கிறீங்களா? வேண்டாம் 30,000 திரும்ப வச்சு எங்களுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்க. அடுத்த எபிசோடில் இன்னொருத்தருக்கு அதை நான் கொடுப்போம். ரொம்ப வாசிக்காத. போன வாட்டியும் நம்ம சூர்யா சார் தாங்க நம்மளை கைவிட்டாரு. தெரிஞ்சுக்கோங்க மக்களே, சந்தோஷத்தையும் சோகத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். இல்லைன்னா இப்படி தான் நிற்கணும். டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் பரவாயில்ல நம்மளுக்கு மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். ஆக்சுவலி இப்போ ஆஃபர்ல நிறையவே கம்மியாக தான் இருக்கு பிரைஸ். இப்போ என்னடா ப்ராப்ளம் இருக்கு நீ? வேற எதுவும் பண்ண முடியாது. சரி 3000 எடுறா. 3000 எடுத்துலாம். கண்டுபிடிக்கிறோம். நம்ம போனஸ் போறோம் வா. இவங்களோட பெரிய இம்சியா போச்சு. இன்னும் 2 இருக்கு. எடு. அவ்வளவுதான் முடிஞ்சு. போனஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இல்ல நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்டா கேக்குறேன். ரெக்வெஸ்ட் அதான் நாங்க பண்ண முடியாது. 4 நாங்க ரெக்வெஸ்ட் கேக்குற ஆளுங்களே கிடையாது. சாம் 4 ஜெயிச்சிருக்கோம். இந்த ரெண்டுமே ஜெயிச்சா எங்க ஒரே ஒரு போனஸ் வாங்க போறோம். நாங்க ஜெயிக்க போறது இல்லமா. நீ தைரியமா சொல்லுமா. நீங்க தைரியமா ஓகே சொல்லுங்க. ரெண்டுமே ஜெயிச்சா எங்க ஒரே ஒரு போனஸ் வாங்க. நாங்க ஒரு பார்ட்டிசிபெண்டா கேக்கல. மக்களின் பிரதிநிதியா கேக்குறோம். பிரதிநிதியா கேக்குறீங்களா? கமெண்ட்ஸ்ல வந்து சாமோட விளையாடல யாரும் ஜாக்கெட் தான். சரி. ஜாக்பாட் ரவுண்ட் போனது இல்ல. நாங்க ஜாக்பாட் ரவுண்ட் போனது இல்ல. சரி சாம் இது வரைக்கும் யாராவது வந்து 1 2 3 4 5 6 ஜெயிச்சிருக்காங்க. நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிக்கிறவங்க ஜாக்பாட் ரவுண்ட் போல. நான் ஜெயிச்சு மக்களுக்கு உதவுமுன்னு நினைச்சு கவலைப்படுறேன். அப்படியா? எஸ். டேய் நடிக்காதடா. மக்களே பாத்துக்கங்க, 20,000 வின் பண்ணிருக்கான். அவனோட ஃபாலோவர்ஸ் 20,000 பேருக்கு ஒவ்வொரு வாட்ச் அனுப்பணும். நான் பண்ண ப்ராமிஸ் 50,000 ஜெயிச்சாதான் சார். செருப்பு 20,000 ஜெயிச்சாதான் மக்களுக்கு கூட்டி போவீங்கன்னு சொல்றோம். 50,000 பேருக்கு நல்லது பண்றேன்றாரு அவரு. 50,000 பேருக்கு நல்லது பண்ணுவீங்களா? அவன் பண்ணுவானா? என்னடா அது நூதன திட்டா இருக்கு. அட்லீஸ்ட் எங்களுக்கு ஆல் ஆஃப் ஃபேமர் அவார்ட் ஆச்சு கொடுங்க. டேய் நீ அமைதியா இருந்தாலே உனக்கு 3000 ரூபாய் கிடைக்கும்டா. இருடா டேய் நீ ஒரே டேய் இருடா ஒரு நிமிஷம். ஒரு 2 ரவுண்ட் மட்டும் நாங்க ஜெயிச்சிட்டா எங்க போனஸ் போட நான் வரையணும். இஷ்யூ இத சொல்லிந்தா டேய் லாஸ்ட் क्वेश्चन நீ வரைஞ்சி காமி கண்டுபிடிக்கிட்டோம். ஓகேயா? வேணாம் அதெல்லாம் முடியாது. ஓகே சக்தி ஃபோக்கஸ். நம்ம ரெண்டுமே ஜெயிச்சு நம்ம போனஸ் ரவுண்ட் போறோம்னு நம்ம போலாம். அடுத்த ஷோ நடக்க விட கூடாது. இந்த செட் எல்லாம் அடிச்சு ஓடுங்க. நோ அடுத்த ஷோ லொச்சக் ஐயோ வாழ வேண்டும் ஐயா வாழ வேண்டும். ஜீவா சார் படமா சொல்லுங்க. Oh your time starts now bro. அம்மோ கான்ஃபிடென்ட்டா இருக்கியா? ஜாக்கெட் படையப்பா சின்ன பையனா ஸ்கூல் படம் சாட்டை காதல் லவ் படமா வாத்தி சான்ஸே கிடையாதுடா டேய். காதல் விழுந்தா. டேய் உனக்கு லவ் வராது. வேற படமா? வேற உனக்கு லவ் வராது. யார் இங்கிலீஷா? லவ் ஆக்ஷன் டிராமா. லவ் இன்னும் 20 செகண்ட்ஸ் தான் இருக்கு गाइस. லவ் டேய் லவ்னு போடா அடுத்ததுக்கு. லவ் படம். இவன் திருந்தவே மாட்டான். இவன் வாழ்க்கை லவ்ல தான முடிய போகுது. வாய்ப்பில்லை ராஜா. லவ்ன்றான் எல்லுன்றான் காதல்ன்றான். எத்தனை லெட்டர் எத்தனை வேர்டு? ரொம்ப டெக்னிக்கலா எய்ம் பண்றான். ஒரே வேர்டா? எத்தனை லெட்டர் எத்தனை வேர்டு? 3 குட்டி வேர்ட்ஸ். குட்டி வேர்ட்ஸ் எல்லாம் எல்கேஜி. அட கடவுளே நீங்க ஸ்கூல்ல சொல்ற கூட கண்டுச்சவனே. ஏய் அததான்டா பேக் மாட்டிட்டு குட்டி. அப்புறம் எதுக்கு வேற போனீங்க? நீ சொல்ல மாட்டே. நீ ஒரு நடிகன்றத நிரூபிச்சிட்டடா. அட கடவுளே. அந்த அட கடவுளே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்த பாரு. அட கடவுளே. இல்ல நான் பேக் சின்ன பையன் ஸ்கூல் பண்ணேன். அதுல இருந்து உனக்கு நீ வந்து சாட்டா கீட்டன்னு அப்படி போயிட்ட. அந்த ட்ராக்க புடிச்சு போயிட்ட நீ. என்ன ஸ்டாண்டர்ட்? நீ ஃபுல்லா சமுத்திரகனி சார் படம் ரேஞ்சுக்கு போயிட்ட. நீ எப்பறம் எல்கேஜி வருவ? எல்கேஜி வந்து நான் சரி இந்த குழந்தைங்க காமிக்கிறேன் அலன் சரி எல்லாம் கொடுத்தா எல்கேஜின்னு வந்துரும் பார்த்தா நீ சொல்ல மாட்டற. நான் சரி அதான் கேட்டேன் எத்தனை வேர்ட்னு கேட்டேன். அதாவது மக்களே 3 குட்டி லெட்டர்ஸ் 3 வேர்ட் நீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். லைஃப் ரொம்ப சிம்பிள். இவன் ஒருத்தன் சார் என்ன சார் ஏதோ இளவு உழுத மாதிரி சும்மா
இருங்க 60 ரூபாங்க 30 ரூபாங்க 30 ரூபா போச்சுங்க 30 ரூபாய்க்கு எல்கேஜி ஏன்டா சொரண்டிக்கிட்டே இருக்க ஒரு ஆனியனே 30 கேஜி 30 ரூபாங்க இப்போ கூட ஒண்ணும் இல்ல ஒரே ஒரு போனஸ் ரவுண்ட் மட்டும் எங்களை போடுறீங்களா இப்போ கூட நாங்க எதுவும் கேட்கல சார் 20000 நீங்க ஜெயிச்சிட்டு அது போதல நீங்க நினைச்சா வாழ்க்கையில இது மேல காம்படிஷன்ஸ் தான் போதல நாங்க எங்க ஒருத்தர் நீங்க இப்படி அடிச்சுக்கலாம் போதும் நினைச்சா வாழ்றதோட பர்பஸே கிடையாது சார் ப்ளீஸ் சார் ஒரே ஜாக் பண்றேன் ப்ளீஸ் சார் ஒரே ஒரு ஜாக்பாட் கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து ஜாலியா 50000 ஆகிட்டு போயிடுவோம் அந்த மாசம் டியூ இருக்கு சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சரி சக்தி நீ இப்ப நடிக்கிற நடிப்புல எல்லாரும் அழுது நமக்கு ஜாக்பாட் அவங்களே கொடுக்கணும் சார் கொஞ்சம் பாருங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் சரி இப்படி வாங்க சார் ஓகே ஃபர்ஸ்ட் போய் ஒரே இங்க வா எத்தனை சீசனா வர சாம் தெரியாது உனக்கு கார்டு கொடுத்தா தான் வரணும் அதனால தான் உன்னை கூப்பிட்டு போலான்னு வந்தேன் அது அந்த பீதி இருக்குடா. இடத்துல நிக்க மாட்டற செவுத்தா மர்ஜாயிடுற ப்ளீஸ் யோசிச்சேடு இவனா இவனை வெளில அனுப்பிச்சானா எல்லாம் சரியா இது போட்டுடலாமா ஏன்னா இந்த வாட்டி தான் பண்ணோம் இல்ல அவ கேக்குறதா இல்லடா அவ எடுத்துட்டு தான் யோசிக்கிறாளே எதுக்கும் துணிஞ்சவன்லாம் மிஸ் ஆயிடுச்சு எதற்கும் துணிந்தவன் பரவாயில்ல இட்ஸ் ஓகே நமக்கு ஜிங்ஸ் ஆயிடுச்சு டேய் ஓகே சக்தி இப்ப நீ நடிக்கிற நடிப்புல அவங்க அழுது நம்ம போனஸ் ரவுண்ட் கூட்டி போய் நமக்கு சூப்பரா காசு கொடுக்கணும் your time starts now ஏன்னா படத்து பேரை சொல்லவே கோழி சண்டை கோழி அவ்வளவுதான் தப்பான ஒரு இத கொடுத்துட்டான் LKG கோழி டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டான் அங்கேயே தான் சுத்துவா கோழி இரு நான் சொல்றேன் டக்கு வாத்து கோடு கோடி கோடு கோழி சண்டை கோடு 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 வின்னர் மரியாதை கண்டு போ உனக்கு மரியாதை ராஸ்கல். பாக்கெட் காசு வடிவேல் அட சண்டாளுகளா. ஏய் மர ஃப்ளோர்ரா அது பாவிகளா. வந்துறாத காசு காசு இல்ல இல்ல பாருங்க பெகர் மக்களே. பெகர் இப்போ கூட 20000 வச்சிட்டு காசு இல்ல காசு இல்ல கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் என்ன இல்ல வாழ்க்கடா இது? பிச்சைக்காரன் பாருங்க. கோட்டுக்காலி எஸ் அப்பா கோட்டுக்காலி நீ ஒண்ணே தேங்கிங் நோட் வந்துடாதயா அவங்க ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க ஐயோ சூப்பர் ஓகே 3 ரவுண்டோட முடிவுல 24210 வின் பண்ணிருக்கீங்க நாங்க போன வாட்டி விளையாண்டதுக்கு இப்போக்கே நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க நாங்க இவ்ளோ சூப்பரா விளையாடிருக்கோம் அதுவும் பெரிய நம்பர் எடுத்துக்கோம் போதும் வேண்டாம் மனப்பான்மைக்கு வாங்க. போதும் என்ற மனமே பொன்னையும் மறந்தலாம் நீங்க அந்த எங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் வேண்டாம் எடுத்து பாத்தீங்கன்னா போன வாட்டி நாங்க ஆன்சர் பண்ணது கம்மி இந்த வாட்டி 5 क्वेश्चन ஆன்சர் பண்ணிருக்கோம் சரி நான் ஒரு டேர் கொடுக்குறேன் அதை செய்யுங்க நான் போனஸ் இது பண்றேன் நீங்க எங்க மேல கேர் காட்டினா போதும் சார் டேர்லாம் காட்ட எனக்கு வேணாம் சார் போனஸ் ரவுண்ட் வேணும் அவன் என்ன சொன்னாலும் இப்ப பண்றேன் ஓகே டார் நீங்க சொல்லுங்க அவர் பண்ணுவாரு நம்ம இது சொல்லவே இல்ல. சக்தி போ சக்தி பாத்துக்கலாம் சென்டருக்கு வாடா பண்ணிரு சக்தி உன் பொழுதுபோக்கு நான் தான் கிடைச்சனா. வா நீ வா டேர் சொல்லு நான் எதுக்கு அவன் தானே ஒண்ணா டார் சேர்ந்து சொல்லலாம் வா சி எனக்கு டார்லலாம் இன்ட்ரஸ்ட் இல்ல சூப்பர் டேர் வந்து பண்ண வச்சு ரவுண்டோட பார்க்கறோம் முடிவுல 24210 ரூபாய் வின் ஏய், பண்ணிருக்காங்க டார்ல அவங்க என்ன சார் இது மோசமான டேர் சார் மக்களே சும்மா பிராங்க் பண்றாங்க மக்களே போனஸ் ரவுண்ட் இருக்கு எஸ் இதே மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கமெண்ட்ஸ்ல போடுங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க ஜாக் பாட் ரவுண்ட் எங்கன்னு கேளுங்க உங்களிடமிருந்து விடை பெறுவது பிரேக் வரல சார் நான் இங்க தான் சார் தூங்குவேன் அபு டோன்ட் கோ சிட் டவுன் என்ன விளையாட்டா சார் ஓகே உட்கார்ந்து கொடுக்கலாம் எங்க வாழ்க்கையில இருந்து விடை பெறுவது ஒரு ஜாக் பாட் ரவுண்ட் கிடையாது சாம் விஷால் சக்தி உனக்கு தான் சேர்த்து கேக்குறேன் சார் சொல்றேன் அட பாவீங்களா எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்தீங்கடா இது ஏன்டா எனக்கு முன்னாடி ஒரே ஒரு போனஸ் ரவுண்ட் கொடுங்க நாங்க எங்களோட டாலண்ட ப்ரூவ் பண்றோம் இப்படி ஒரு டாலண்ட் வளர விடாம பண்றீங்களே ஜிபே பண்ணிருங்க 24200 சார் பண்ணாதீங்க சார் மொத்தமா பண்ணுங்க சார் நான் வந்து விளையாட்டா சார் இனிமேல் நீங்க டீல் சார் பண்ணிக்கோங்க எனக்கு ஆக்ஷன்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க சார் அவருக்கு 3000 ரூபாய் கொடுங்க சார் என்ன சார் என்ன அதே சட்டையெல்லாம் எங்க காஸ்டியூம் என்ன சார் அதே சட்டையை போட வந்திருக்கேன் சார் காஸ்டியூம் எனக்கு பழைய பாக்கி கடன் இருக்கு சார் சார் லைட் ஆஃப் பண்ணாதீங்க சார் வச்சுக்கிறேன்டா உன் எல்லாரையும் வச்சுக்கிறேன். சார் லைட் ஆஃப் பண்ணாதீங்க சார் அம்மா பேசமோ பைசா இல்லாம சாப்பிட வந்ததுக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட். சார் அடுத்த ஷோலாம் இருக்கு சார் டேய் என்னடா வேடிக்கை பாக்குறீங்க என்ன வித்தையா காட்டுறாங்க போங்க